வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா மாசா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், first question. Improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. Improve பண்ணணுமா the underlined part of the sentence. Choose no improvement. அதாவது அந்த grammatic sentence ஃபுல்லா கரெக்டா இருந்தனா என்ன சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? No improvement. The cakes was for her birthday. The cakes was for her birthday. இந்த சென்டென்ஸ்ல cakes எப்படி இருக்கு? plural. cakes word எப்படி இருக்கு? plural. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? plural verb தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி தான்? ராங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கேக் ஆர் ஃபார். கேக் இருக்கு, அப்போ கேக்கோட சிங்குலர் வெர்ப் என்னது வந்திருக்கணும்? ஈஸ் தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் பி என்னது? நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்ஷன் சி என்னது? கேக் ஈஸ் ஃபார். சிங்குலர் சப்ஜெக்டும் இருக்கு, அதே மாதிரி என்னது? சிங்குலர் வெர்பும் இருக்கு. ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்கான்? கேக்ஸ் ப்ளூரல், வெர்ப் எப்படி கொடுத்திருக்கான்? சிங்குலர்ல கொடுத்திருக்கான். அப்ப எப்படி எழுதணும் நம்ம? the cake is for her birthday. அப்ப ஆப்ஷன் என்னது? சி. the cake is for her birthday. Next question. Select the most appropriate option for the given blank. Select the most appropriate option for the given blank. Don't dash your voice at me. Don't dash your voice at me. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னது ஆன்சர் போட ஆரம்பிக்கணும். ரைஸ்னா என்னது? சத்தத்தை உயர்த்தாது, நம்ம வாய்ஸை இன்க்ரீஸ் பண்றது. கீப்னா என்னது? எதையாவது பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறது. எரப்ட் மீன்ஸ் என்னது? வெளிவருவது, எதுல இருந்தாவது வெளிவருவது. புல்லுன்னா என்னது? இழுக்கிறது. அப்போ டோன்ட் வாய்ஸ் இருக்கு, அப்ப என்னது? ரைஸ். டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ் அட் மீ. என்னோட சத்தத்தை என்னது? உயர்த்தாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the most appropriate option for the given blank. Please dash my apology for this mistakes. Please dash my apology for this mistake. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா என்னது? அப்பாலஜி எழுதி கொடுப்போம். அதை என்ன பண்ண சொல்லுவோம்? டெவலப் பண்ண சொல்ல மாட்டோம். டெவலப் பண்ண மீனிங் என்னது? ஏதாவது ஒண்ணுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வரது. அக்யூர்னா என்னது? எதையாவது அடைவது, அதான் என்ன பண்ணும்? அக்யூர். அக்செப்ட்னா என்னது? ஏற்றுக்கொள்வது. ஒருத்தங்க நம்மகிட்ட ஒண்ணு கேட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் என்னது? அக்செப்ட். அப்டைன் மீன்ஸ் எதையாவது பெறுவது, மற்றவங்கள்ட்ட எதையாவது வாங்குறது தான் என்னன்னு சொல்லுவோம்? அப்டைன். அப்ப ப்ளீஸ் என்ன பண்ணுவோம்? ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. என்னோட அப்பாலஜி என்னது? ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல அக்செப்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி for this mistake. Next question. Select Next question. Select the incorrectly spelled word. Next question என்ன கேட்டிருக்காங்க? Select the incorrectly spelled word from the given sentence. And with modern technology, it would be possible to distribute leisure justly without injury to civilization. இந்த சென்டென்ஸ்ல ஒரு incorrect spelled word இருக்கு, அதான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. டெக்னாலஜி. டெக்னாலஜி மீனிங் என்னது? தொழில்நுட்பம். டெக்னாலஜியோட ஸ்பெல்லிங் என்னது? TECHNOLOGY. கரெக்ட். அப்போ இது என்ன ஸ்பெல்லிங் வந்து? கரெக்ட். பாசிபிள். POSSIBLE. கரெக்ட் ஸ்பெல்லிங். டிஸ்ட்ரிபியூட். DISTRIBUTE. கரெக்ட் ஸ்பெல்லிங். அப்போ அடுத்திருக்க வேர்டு என்னது? லெஷர். லெஷர் ஸ்பெல்லிங் என்னது? LEISURE. அப்ப இதோட ஸ்பெல்லிங் தான் என்னது? அப்ப select the incorrectly spelled word என்னது? leisure. Next question.
Select the most appropriate option for the given blank. We all need to dash electricity in order to build a better life for tomorrow. எல்லாரும் எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணணும், அடுத்த நாள் பெட்டர் லைஃபா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். லே லேன்னா என்னது, எதையாவது நம்ம ஒண்ணு வந்து கடத்தி விடுறதா என்னது லே. புட் புட் மீன்ஸ் என்னன்னா நம்ம எதையாவது வச்சுட்டு இருக்கிறது புட். சேவ்னா என்னது, சேர்த்து வைக்கிறது எதையாவது. கீப்னா என்னது, எதையாவது பாதுகாப்பா வச்சிருக்கிறது. அப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணி வச்சிருக்கணும், சேவ் பண்ணி வச்சிருக்கணும். We all need to save electricity in order to build a better life for tomorrow. First நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு 4 ஆப்ஷன்ஸையும் பார்க்கணும். அதற்கு ரிலேட்டடா சென்டென்ஸுக்கு ரிலேட்டடா வர ஆப்ஷன்ஸ் நம்ம என்னது ஆன்சரா நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் Next question. Select the most appropriate option for the given blank. I don't know why he does suicide despite being born into such a wonder family. I don't know. எனக்கு தெரியல. He does suicide despite being born into such a wonderful family. Option A. Option A என்ன கொடுத்திருக்காங்க, obligated. Obligated மீனிங்ஸ் என்னன்னா கடமையாக்கப்பட்டது. ஏதாவது ஒரு கடமை அப்படின்னு பண்றது, கடமையாக்கப்பட்டது. கமிட்டட். கமிட்டட் மீன்ஸ் என்னது, ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு குற்றத்தை செய்யறது. பிளட்ஜ்ட். பிளட்ஜ்ட்னா என்னது, உறுதிமொழி எடுக்கிறது. எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட்டட் பண்ணதுன்னா என்னது, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைவேற்றியது, நிறைவேற்றப்பட்டது தான் என்னன்னு சொல்லுவோம் எக்ஸிக்யூட்டட். அப்ப ஐ டோன்ட் நோ ஒய் ஹி கமிட்டட் சூசைட். ஏன் வந்து சூசைட் பண்ணான்னு தெரியல, இந்த தப்பு பண்ணான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஒய் ஹி கமிட்டட் சூசைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the most appropriate options for the given blank. Please give me one more dash to prove my innocence. யார்ட்டையாவது நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்கறது, என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஒன் மோர் என்ன. பெட். பெட் மீன்ஸ் என்னது, பந்தயம். யார்ட்டையாவது பந்தயம் வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் பெட். சான்ஸ். சான்ஸ்னா என்னது, இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கறது, யார்கிட்டையாவது ஒரு வாய்ப்பு கேட்கறது தான் என்னது சான்ஸ். அக்கேஷன்னா என்னது, சந்தர்ப்பம். பிளைண்ட்னா என்னது, பிளைண்டா இருக்கிறது, கண்ணெல்லாம் தெரியாம இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க பிளைண்ட். அப்ப ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் என்னதான் கேட்போம், சான்ஸ். ஒரு வாய்ப்பு தாங்க என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணது, சான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the most appropriate options for the given blank. Mansa is not dash than Mamta. Mansa is not than Mamta. இந்த கொஸ்டின்ல ரெண்டு பேரை கம்பேர் பண்ணியிருக்கு. யாரெல்லாம், மன்சா, மம்தா. இப்ப நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் சால் கொடுத்துருக்கோம். இந்த சால் அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா சாலர்னு யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது இந்த கிளாஸ்லயே அவதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம், எஸ்டி கூட போட்டு, இஎஸ்டி கூட போட்டு டாலஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்கு, கம்பேர் பண்ணி கொடுத்திருக்கு. யாரெல்லாம், மன்சாவையும் மம்தா. மன்சா இஸ் நாட், அப்ப என்ன யூஸ் பண்ணணும், டாலர் தேன். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணணும், இஆர். அப்ப மன்சா இஸ் நாட் டாலர் தேன் மம்தா. Next question. Select the incorrect spelled word from the given sentence. Wet winters and hot dry summers to create better quality wine. Winter spelling என்னது, WINTERS. Correct. அப்புறம் create, CREATE. இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட், create spelling correct. Summers, summer spelling என்னது, SUMMERS. summers. குவாலிட்டியும் கரெக்ட், QUALITY. குவாலிட்டி ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, கரெக்ட். அப்ப the incorrectly spelled word என்னது, summer. Next question. Find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க,
அந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டா இருந்ததுன்னா நோ எரர் சூஸ் பண்ணலாம். I waited for so more years to be with you. I waited for so more years to be with you. நம்ம மோர் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மோர். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? மோர். அப்போ I waited for years. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? Many. I waited for so many years to be with you. அப்போ நமக்கு எந்த சென்டென்ஸ் இங்க வந்து எரரா இருக்குது? I waited for so more. இந்த சென்டென்ஸ்ல தான் என்ன இருக்கு? எரர். நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் எங்களோட மாஸ்டர் ஐஏஎஸ் அகாடமியில எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நீங்க வீட்ல இருந்து யாராவது படிச்சுட்டு இருந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆயிருந்தனா வீட்ல இருந்தே யாராவது படிச்சுட்டு இருந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆயிருக்குன்னா நீங்க வந்து எங்க மாஸ்டர் ஐஏஎஸ் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. யாராவது நீங்க ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா இமீடியட்டா நீங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து கண்டினியூ தான். நெக்ஸ்ட் select the most appropriate option for the given blank. Dash watch out for that hole. இங்க என்ன கொடுத்திருக்கு? ஒரு சிம்பல் கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பலோட மீனிங் என்னது? எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரினா என்னது? ஆச்சரியப்படுறது. ஏதாவது ஒண்ணு பார்த்து ஏ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுட்டாங்க பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் தான் என்ன சொல்லுவோம்? எக்ஸ்கிளமேட்டரி. Dash watch out for that hole. ஏமேன் வராது. ஏ டச் ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுட்ட என்னது ஹேங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஆச்சரியமா சொல்றதுதான் என்னது? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். அப்போ நமக்கு இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஹே வாட்ச் அவுட் ஃபார் தட் ஹோல். நெக்ஸ்ட் क्वेश्चन. select the incorrectly spelled word from the given sentence. Retail outlets are closing down, so the customers are left with no other choice but to make online purchase. Choice. Choice is another option. Other choice or spelling another CHOIC. அப்ப இந்த spelling வந்து என்னது? wrong. Customer spelling என்னது? CUSTOMERS. correct. Retail correct. Purchase correct. அப்ப incorrectly spelled word என்னது? choice. Next question. Improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. அதாவது இந்த அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி கரெக்டா இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணுமா? நோ இம்ப்ரூவ்மெண்ட். When I was a student, I used to visit the library frequently. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது லைப்ரரியை என்னது விசிட் பண்ணுவேன் அப்படி. used to எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? visit the library. past actionsக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க? used to வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்க நமக்கு எப்படி கொடுத்திருக்கா? used to visit the library frequent. visit அதான் இங்கோல verb. நம்ம ஒரு ஆக்ஷன் முன்னாடியே நடந்திருக்கத சொல்லியிருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா adverb. adverbனா என்ன யூஸ் பண்ணுவோம்? ly கூட யூஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி யூஸ் பண்ணுவோம்? library frequently. library frequently. frequently னா மீனிங் என்னது? அடிக்கடி. when I was a student, நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது I used to visit the library frequently. அதாவது frequently means என்னன்னா ஒரு adverb வந்து எதை தான் மென்ஷன் பண்ணோம்னா ஒரு manner இல்லைன்னா ஒரு ஆக்ஷன். இங்கேயும் adverb வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு ஆக்ஷன். I used to visit the library frequently. frequently என்னது? அடிக்கடி லைப்ரரி விசிட் பண்ணுவேன். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? adverb frequently. அப்ப இங்க நமக்கு எந்த சென்டென்ஸ் வரும்? when I was a student, I used to visit the library frequently. Next question.
In the following question, out of the given four alternates, select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. நமக்கு என்ன idiom கொடுத்துருக்காங்கன்னா once in a blue moon. என்ன கொடுத்துருக்காங்க? once in a blue moon. onceனால என்ன நினைக்கணும்? எப்போவாது ஒருக்கா வரக்கூடிய ஒரு விஷயம். once in a blue moon. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்போவாது ஒருக்கா தான் வரும். once in a blue moon. அப்ப என்னது மீனிங்? எப்போவாது ஒருக்கா வரதுன்னா என்னது? rare. எவ்ரி டைம்னா என்னது? எப்பவுமே இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்த எப்பவுமே பார்க்கறதா என்ன சொல்லுவோம்? எவ்ரி டைம். அவுட் ஆஃப் நோவேர், ஏதோ ஒரு இடத்துல இருந்து சடனா ஏதோ ஒண்ணு வருது. வெரி ரேர்லினா என்னது? எப்பவாவது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். டு see a moon, நம்ம வந்து மூணை பார்க்கறது. அப்போ ஒன்ஸ் இன் a blue moon என்னது? வெரி ரேர்லி, எப்பவாவது ஒருக்கா வரக்கூடிய ஒரு விஷயம். Next question. Select the incorrectly spelled word from the given sentence. According to the finance minister, this will provide the digital economy a new dimension. Provide spelling another PROVIDE. Correct. According spelling another ACCORDING. Correct. Dimension another புதுசான பரிமாணம், அளவுகள் எல்லாம் தான் என்ன சொல்லுவோம்? டைமென்ஷன். டைமென்ஷனோட ஸ்பெல்லிங் என்னது? DIMENSION தான் என்னது? டைமென்ஷன். எக்கனாமி ஸ்பெல்லிங் என்னது? ECONOMY. அப்ப இந்த சென்டென்ஸ்ல நமக்கு எதுதான் ராங்? டைமென்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन. Select the sentence with no spelling errors. இந்த சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங் எரர் இல்லாத சென்டென்ஸஸ் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. IIT Roorkee has stated three main findings. இங்க என்னது? எரர். findings என்ன ஸ்பெல்லிங்? FINDINGS. findings. Second question. IIT Roorkee has stated three main findings in its report. கரெக்டா இருக்கு. சென்டென்ஸ் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. IIT Roorkee has stated spelling என்னது? STATED. அப்ப இங்க என்னது? எரர். நெக்ஸ்ட் IIT Roorkee has stated three main findings in its Roorkee has stated three main findings in its report. இந்த சென்டென்ஸ்ல என்னது? எந்த எரருமே இல்லை. இப்போ ஆப்ஷன் என்னது? பி இல்லைன்னா ரெண்டு சென்டென்ஸ்லயுமே என்னது? எரர் இல்லை. நெக்ஸ்ட் क्वेश्चन. Choose the word that means the same as the given word. Choose the word that means the same as the given word. இங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆப்டான ரிலேட்டடான இன்னொரு வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்கலி மீன்ஸ் என்னது? ரொம்ப அமேசிங்கா இருக்கு, அற்புதமா இருக்குன்னு சொல்றதா என்னது? ஃபென்டாஸ்டிக்கலி. எக்ஸ்ட்ராடினரியா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதுதான் என்னது? ஃபென்டாஸ்டிக்கலி. ஆப்ஷன் ஏ. ஸ்கேண்டிலி மீன்ஸ் என்னது? லிமிட்டட், கொஞ்சம் தான் இருக்கு, சொற்பமா இருக்குன்னு சொல்றதா என்னது? ஸ்கேண்டிலி மீன்ஸ் என்னது? லிமிட்டடா இருக்கிறது. ஸ்கார்ஸ்லி மீன்ஸ் என்னது? ஆல்மோஸ்ட் நாட், அரிதாக. ஒன்லி ஜஸ்ட், ரொம்ப அபூர்வமா, எப்பவாவது ஒருக்கா இருக்கிறது. ஃபேபுலஸ்லி மீன்ஸ் என்னது? அற்புதமாக, ரொம்ப அமேசிங்கா ஒரு விஷயத்த பண்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபேபுலஸ்லி. நாமினலி மீன்ஸ் என்னது? பேரளவுல ஏதாவது கடமைக்காக ஒரு விஷயத்த பண்றது. ஃபென்டாஸ்டிக்கலியோட ரிலேட்டடான வேர்ட் என்னது? ஃபேபுலஸ்லி. சேம் மீனிங் வேர்ட் என்னது? ஃபேபுலஸ்லி. Next question. Improve the underlined part of the sentence. No improvement as an answer if the sentence is grammatically correct. இந்த சென்டென்ஸ்ல
அந்த அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. The sentence I want to I I want to lose weight yet I eat chocolate daily. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கு. ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் சொல்லியிருக்கு. இந்த சென்டென்ஸ் என்னவா இருக்கு, ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதுல இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, இண்டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னது, ரெண்டு சென்டென்ஸ்லயுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு verb இருக்கு. ஐ சப்ஜெக்ட் இருக்கு, ஒன் verb இருக்கு. இங்கே ஐ சப்ஜெக்ட் இருக்கு, ஈட் எப்படி இருக்கு, verb இருக்கு. ரெண்டுமே என்னன்னா தன்னந்தனியா வந்து என்னது, ஒரு ஃபுல் மீனிங்கா தரக்கூடியது. ஒரு செப்பரேட் சென்டென்ஸா இருந்தாலும் என்னது, ஒரு மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸா இருக்கு. இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை ஜாயின் பண்ணி என்ன வரும்னா கன்ஜெக்ஷன் வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸை ஜாயின் பண்ணி என்ன வரும், கன்ஜெக்ஷன். இங்க நமக்கு என்னது, இருந்தாலும், இருப்பினும், அந்த மீனிங்ல வர கன்ஜெக்ஷன் ஏற்று வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஐ வாண்ட் டு லாஸ் வெயிட் சொல்லியிருக்கீங்க. லூஸ் லூஸ்னா மீனிங் என்னன்னா நோலா. லூஸ் மீன்ஸ் வந்து என்னது, நாட் டைட். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப லூஸா இருக்கிறது, டைட்டா இல்லாம இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், லூஸ். நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஐ வாண்ட் டு லாஸ் வெயிட். அப்ப வெயிட் லாஸ்னா நமக்கு என்னன்னா ஸ்பெல்லிங் LOSE. LOSE லாஸ் மீன்ஸ் என்னது, நமக்கு இனி அது வந்து என்னது தேவையில்லை. வெயிட் வந்து என்னது குறைச்சிடணும். மீன்ஸ் டு நோ லாங்கர் ஹேவ் சம்திங். அப்ப இங்க நமக்கு என்னன்னா கொடுத்திருக்கு, ஐ வாண்ட் டு லாஸ் வெயிட். சோ நமக்கு ஆப்ஷன் என்னது, டி, லாஸ் வெயிட். லூஸ் மீனிங் என்னது, நாட் டைட், ஏதோ ஒண்ணு என்னது கொஞ்சம் கலந்திருக்காது. நெக்ஸ்ட், select the most appropriate word to filling the blank. Dash his previous startups have failed. முன்னாடி உள்ள ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் என்னது ஃபெயில்டா இருக்கு. லிட்டில், லிட்டில் மீன்ஸ் என்னது, ரொம்ப சின்னதா இருக்கிறது என்ன சொல்லுவோம், லிட்டில் his previous startsன்னு சொல்ல மாட்டோம். Quiet, quietனா என்னது, முற்றிலுமாக. Dash his previous starts have failed. Quiet his previous startsன்னு சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட், very, very மீன்ஸ் என்னது, ரொம்ப பெரிய அளவுல கொஞ்சம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம், very. ஆப்ஷன் டி என்னது, ஆல். என்ன சொல்றோம், எல்லா இதுமே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஃபெயில் ஆயிருந்தா என்ன சொல்லுவோம், ஆல் ஹிஸ் ப்ரீவியஸ். எல்லா முயற்சியுமே வந்து எப்படி இருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ ஆல் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டார்ட்அப்ஸ் ஹேவ் ஃபெயில்ட். ஆல், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், next question, select the sentence with no spelling errors. இது சென்டென்ஸ்ல நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், taking a walk in nature can help reduce stress levels. எல்லா ஸ்பெல்லிங்குமே எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கு, taking a walk எப்படி வரும், WALK. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, wrong. Taking a walk in nature can help reduce stress. Stress spelling என்னது, STRESS, stress. Next, D option எப்படி இருக்கு, taking spelling TAKING. our first A option எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. taking spelling கரெக்டா இருக்கு, walk spelling கரெக்டா இருக்கு, stress. அப்ப taking a walk in nature can help reduce stress levels. Thank you.